எங்கள் அண்ணனுக்கெல்லாம் அண்ணன் என்னை அண்ணன் சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த படம். கணேசாருக்கு முதல்ல நன்றி. முதல்ல ஒரு மாதிரி ஆரம்பித்தது என்ன ரோல் அப்படின்ட்டு, அப்புறம் கதையோட ஷேப் மாறிச்சு, வேறு ஸ்க்ரீன் பிளே கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு. அப்புறம் நான் இந்த படத்தில் இருக்கேனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எழுதி அதை நடிக்க வச்சார். அது இந்த படம் ஷூட்டிங்னாவே உதவியாளர்லாம் அலறுவாங்க. ஏன்னா மனித நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு தான் ஷூட்டிங் கூட்டு போகிறது. அதுலேயும் நம்ம சுகுமாரன் இருக்காரு, ஒரு கால் தடம்படாத இடமா இருக்கும். அந்த மிருகங்களும் ஏறி போக முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். ஒரு புதர் காடாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர் கேமரா வச்சுக்கிட்டு ரிவர்ஸில் ஓடுவார். நம்ம ஃபார்வேர்ட்லேயே நடக்க முடியாது. அந்த இடத்துல கொடி அது இதுன்னு முட்புதர்லாம் இருக்கும். அதுக்குள்ளே ரிவர்ஸில் கேமரா தூக்கிட்டு மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருப்பார். நம்ம அவரை ஃபாலோ பண்ணி போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சவால். ஒரு நாள் இந்த கூக்கால் பக்கத்தில் ஒரு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் கீழே இறங்கி ஒரு பள்ளத்துக்குள்ளே ஷூட்டு. ரூமாக கிடையாது. நீங்கள் வழக்கமாக கேரவன் ரூம் அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அவங்கவுங்க டென்ட்டு அவங்களே தூக்கிட்டு போயிடணும். கீழே போய் டென்ட்டு போட்டு தான் தங்கணும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. இறங்கினோடனே இங்கே நான் பக்கத்தில் அப்படி இறங்கி போயிடலான்ட்டு அந்த உள்ளூர்காரர் ஒருத்தர் அவர் வேகமாக இறங்கி போயிட்டு இருந்தார். அது இறங்கும்போது ஒரு கல் ஒன்று உருண்டு அப்படியே போச்சு. அந்த கல்லை ஃபாலோ பண்ணி பார்த்தேன். அது கீழே அந்த மலையை தாண்டி கீழே தான் போய் லேண்ட் ஆச்சு. எங்கேயுமே லேண்டிங்க்கு இடம் கிடையாது. அப்படி தலைகீழே இறங்கி போனோம். அதில் அது ஒரு பாதை போட்டிருக்காங்க, வேறு ஒரு இடத்துக்காரங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே இந்த கடைசி ஷெட்யூலில் எனக்கு டேட் இல்லைன்னொடனே என் உதவியாளர்கள்லாம் குஷி ஆகிட்டாங்க. அப்போ அந்த படம் போகலையா அப்படின்னு. அது ஒரு 2 நாள் நடிக்க முடியாமல் ஆச்சு. அந்தளவுக்கு ரொம்ப சவால். இடையில நடிச்சிருந்த அந்த சின்ன ரோல் நடிக்கிற எனக்கு ஒரு சவாலாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அந்த படத்தை எப்படி எடுத்திருப்பாங்க பாருங்க. பயங்கரமான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த படம். நான் கொஞ்சம் எனக்கு காமிச்சார் என்ன டைரக்டர் சார். பார்த்தேன், ஐயோ சுகுமாரன் ஏற்கனவே அவர் காட்டுக்குள்ளே பிறந்து வந்த மாதிரி தான் படம் எடுத்திருப்பார். இதில் இந்த காட்டை வேற ஒரு பர்ஸ்பெக்டிவில் காமிச்சிருக்காரு. அது எல்லா லொக்கேஷனுமே மேகத்துக்கு மேலே தான் இருக்குது. ஒரு மேகம் இருக்குல்ல, அந்த மேகங்களுக்கு மேலே இருக்கிற உயரத்தில் தான் இருக்கிற மாதிரி லொக்கேஷன். ஒரு ஹெவனில் வச்சு ஷூட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஒரு அடிப்படை கல்வியை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரொம்ப பேசப்படும் இந்த படம் நம்பிக்கை எனக்கு. அப்புறம் அருள்நிதி சார் ஒரு படத்துக்குள்ளே சாதாரணமாக வரமாட்டார்ல, அவரோட கதை தேர்வு நமக்கு தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ முக்கியமான இது ஒரு படமாக இருக்கும். ஆரவ் சார், ரம்யா, எல்லாருக்குமே பாப்பா நடித்தாங்க, எல்லாருக்குமே கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படம். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி வரும் நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் சுகுமார் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் இந்த படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். அருளின் சார் இந்த படத்தை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஆரோ, ரம்யா, காளிவேங்கர் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி. மிக விரிவாக பல மணி நேரம் திரு சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்தி அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட விநியோகங்கிறது பொதுவாக வர்த்தனை சார்ந்தது. ஒரு சில படங்கள் மட்டும் மனசுக்கு நெருக்கமாக பிடிச்சி பண்ணுவோம். அது மாதிரி சில படங்கள் அமையும். இது அது கருத்து ரீதியாக இருக்கலாம், அந்த படத்தோட காட்சி அமைப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை பற்றி எனக்கு நிறைய கேள்வி இருக்கும். சும்மா எனக்கு பர்சனலாக நான் வெளிப்படையாக அதை யார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டதில்லை. எனக்கே நிறைய கேள்வி இருக்கும். ஒரு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளி கூட கிடைக்காத ஒருத்தங்களை பற்றி 2026 ஒரு படமாக வருது. கொஞ்சம் ஒரு 2000 உள்ள ஒரு படம் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அது பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் ஒவ்வொரு கதை மாந்தர்களும் சின்ன 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 கேரக்டர்லேருந்து ஆரம்பித்து ஒன்றும் அது செதுக்கப்பட்ட விதம். இந்த டைரக்டர் கணேஷ் விநாயகம் அண்டு சுகுமார் சார் 2 பேர் சேர்ந்து ஏற்கனவே தேன்னு ஒரு படம் பண்ணாங்க. நான் அந்த படத்தை வெளியிட்டேன்.
இவங்க 2 பேருக்குமே ஒன்று உண்டு. இந்த காடு மலை அப்படின்னாலே 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம் வந்துடும்னு நினைக்கிறேன். அதை வந்து மொத்தமாக அப்படியே எடுத்து பண்ணாத கொடுக்கணும்னு சுகுமார் சார் சொல்லவே வேண்டியதில்லை. காடு மலை அருவி அப்படின்னா வந்து சுகுமார் சார்னு பேட்டர்ன் பண்ணி வச்சுட்டாரு போல் இருக்கு. அதோட மொத்த அழகியலையும் உள்ளே எடுத்துட்டு வந்தாங்க. வந்ததுக்கு பிறகு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அந்த அந்த சின்ன குழந்தை அது நடித்ததாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வந்து அவங்க ஆரவ் அண்ட் ரம்யா பாண்டியன் பேர் அவங்க பண்ணியிருக்க இதாக இருக்கட்டும், என்னென்னா நடிப்புலேயே வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்கும், ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஒரு அழகியல் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் தாண்டி இதில் வந்து அருள்நிதி சார் ஒரு ஒரு படம் வந்து எனக்கு வந்து ஒரு மூட் செட் பண்ணுற மாதிரி இனிஷியலாக ஒரு கதையை வந்து நகர்த்தி அப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அருள்நிதி சார் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உள்ளே வர்றாரு. வந்ததுக்கு பிறகு அந்த படம் வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்க படம் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி வந்து ஒரு பரபரன்னு போக ஆரம்பிச்சிச்சு. மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு சாரோட படம் என்னது ரியாக்ஷன் மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. டிமாண்டி காலனி இதெல்லாம் வந்து சாரோட படத்தை எடுத்து மொத்தமாக நான் வாங்கி வெளியிட்ட படம். அது ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. அது ப்ரொடியூசருக்கு வந்து ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதா இருக்கட்டும். நான் வந்து அந்த படம் வாங்கி ரிலீஸ் பண்ணும் பொழுது அதோட இன்டர்வியூ கூட என்னோட ஆஃபீஸில் உட்காந்தே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாங்க. அதில் உள்ள செலவை கம்மி பண்ணி வேறு ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன விஷயமும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப கோஆப்ரேட்டாக அந்த ஒரு டீம்னா அந்த டீமுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்க முடியும், தன்னோட பங்களிப்பு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான படமாக நான் நினச்சி வெளியிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து விளிம்பு மக்களோட விஷயத்தை வந்து பேசுறதுக்கான படங்கள், அதை மிகச்சரியாக சொல்றதுக்கான அந்த அரசியல் புரிதலோட படம் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் அதுங்கிறதே வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நினைக்கிறேன். சமீபத்தில் கூட பார்த்தேன், அரசு பள்ளியில் வந்து முன்னாள் மாணவர் நல சங்கத்துக்காக காளி வெங்கட் சார் வந்து ஒரு தொடர்ச்சியாக ரீல்ஸ் வந்து வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகான விஷயம். என்னன்னா இன்னைக்கு வந்து ஜென்சி கிட்ஸோ இல்லை அதுக்கு அடுத்து சோசியல் மீடியா லெவலில் உள்ள கிட்ஸுங்க வந்து அவங்களோட அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட கனெக்டடாக இருக்காங்க. அவங்களோட படித்தவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ்மேட்லேருந்து எல்லாமே கனெக்டடாக இருக்காங்க. நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அது அந்த கனெக்ட் கூட கிடைக்காம எங்கெங்கேயோ போயிடுறாங்க. அது வந்து என்னன்னா நான் கூட நினைப்பேன், ஒரு அரசாங்கமே அதை எடுத்து முன்னாள் மாணவர் நல சங்கத்தை வந்து பண்ணா என்ன அப்படின்னு எல்லாம் கூட யோசிச்சிருக்கேன். இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட காளி வெங்கட் சார் வந்து அவரோட பள்ளிக்கு ரொம்ப அழகாக அதை பண்ணுறாரு. வாழ்த்துக்கள் காளி வெங்கட் சார். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி வந்து 90 பிக்சர்ஸ் எஸ்ஜி சரவணன் சார் அவங்க மிஸ்ஸஸ் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக். இந்த படத்தோட பட்ஜெட் பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வேணாலும் நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன், நான் வந்து அந்த படத்தை வந்து எடுத்து ப்ரொமோட் பண்ணி ஸ்டேஜ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் முதல்ல வந்திருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உள்ள ஒரு படத்தை எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்து இது மாதிரி வெளியிடும் பொழுது இந்த படங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் நிறைய நல்ல படங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து கமல் சார் கால் பண்ணார். கமல் சார் இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணதில்லையே அப்படின்ட்டு திடீர்னு பார்த்தேன். அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு நிக்கில் சார்னு. அந்த ஃபோட்டோ அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்க பார்த்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த நிக்கில் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு விடைபெறுறேன். நன்றி. அடுத்ததாக பேபி கிருத்திகா அவர்கள். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் கிருத்திகா பாலசுப்ரமணியன்.
இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எனக்கு அவ்வளோ பெருசாக பேக்ரவுண்ட் கிடையாது. நான் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் அருள்வான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம். இந்த மாதிரிலாம் நான் படம் பண்ணுவேன்னா, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிப்பேனான்னு எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ அந்த கனவை நிறைவேற்றி வச்ச கணேஷ் விநாயகன் சாருக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச அந்த டிசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஜி சரவணன் சார், அவர் முழுக்க முழுக்க இந்த படத்தில் அவரோட நம்பிக்கையும் அவரோட டைமையும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது அவருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. அண்ட் சுகுமார் சார், டைரக்டர் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, எங்கள் எல்லாருமே அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கீங்க சார். அண்ட் ஒரு லொக்கேஷனுமே வந்து பார்க்க அவ்வளோ பிரெத் டேக்கிங்காக இருக்குது. ஒன்றுனா பார்த்து வந்து அவர் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி ஷூட் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். இந்த அல்லிப்பூ பாட்டு மட்டும் நான் ரிலீஸ் ஆனதில் ஒரு நல்ல 100 தடவை நான் இந்த பாட்டை கேட்டிருப்பேன். அவ்வளோ இனிமையாக இருக்குது. அண்ட் யுகபாரதி சாரோட லிரிக்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் இங்கே இல்லை, பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அருள்நிதி சார், ஆர்எஃப் சார், ரம்யா பாண்டியன் மேம், ஜான் விஜய் சார், காளி வெங்கட் சார் அண்ட் விடிவி கணேஷ் சார். இவங்க கூட நடித்தது எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு புது லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் லாரன்ஸ் கிஷோர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடைசியாக உங்கள் எல்லாருக்குமே ஆஸ் அ ப்ரெஸ் அண்ட் மீடியா, இந்த அருள்வான் படம் பூஜை போட்டதுலேருந்து இப்போ ரிலீஸ் வரைக்குமே வந்து நிற்குது. ஸோ இதுக்காக அட்லீஸ்ட் இந்த படத்துக்காக ஒரு 100 பேர் வந்து ராத்திரி பகலுமாக உழைச்சிருப்பாங்க. இந்த படம் நல்லா வரணும். நிறைய எஃபர்ட்ஸ், நிறையா ஹார்ட் ஒர்க், நிறையா சேலஞ்சஸை க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேருவீங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். நன்றி கிருத்திகா. அடுத்ததாக நாயகி ரம்யா பாண்டியன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள்வான் படம் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த படத்து கதை கேட்கும் போது அந்த டைமில் கிராமத்து படம் கொஞ்ச நாள் வேணாமே அப்படின்னு யோசிச்சுட்டே போய் தான் கதை கேட்டேன் சாருக்காக. ஆனால் கணேஷ் சார் சொன்னதுக்கப்புறம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. அண்ட் மெயினாக அதோட அந்த என்ன சொல்ற படத்தோட கருன்னு சொல்கிற மாதிரி, படிக்கிறதுல ஸ்கூலில் இந்த ஃபெசிலிட்டி இல்லை அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு நினைக்கலாம். பட் படிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியே இல்லை அப்படின்னு நம்ம ஊர்லேயே ஒரு இடம் இருக்குது, மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரியும் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதில் கண்டிப்பாக நம்ம இருக்கணும் அந்த படத்தில் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ரொடியூசர் சார் இப்படி ஒரு படத்து மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. லொக்கேஷன்னா மேப்லேயே இல்லாத லொக்கேஷன், நெட்வொர்க்கே கிடைக்காத ஒரு லொக்கேஷன், தங்குறதுக்கு தூங்குறதுக்கு இல்லாத ஒரு லொக்கேஷன் தான் இந்த படத்தில் தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் அப்படி ஒரு லொக்கேஷனில் அவ்வளோ ஒரு லைஃப் இருக்கு. அங்க இன்னுமே மக்கள் அழகா வாழ்றாங்க. அங்க போறதுக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கே தவிர அங்க இருந்து ஷூட்டிங் பண்ணும்போது அது பழகி அவங்களோட வாழும்போது அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கு. அண்ட் சுகுமார் சாரோட நாங்க ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன் ராரா. கிராமத்தை வந்து காட்டுவாங்க, அழகா காட்டுவாங்க. பட் கிராமத்தை பிரம்மாண்டமா காட்டுறது வந்து சுகுமார் சார். இந்த ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு விஷுவலும் அப்படியே கண்ணை பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்னையும் வந்து கிராமத்தை அழகா காமிச்சதுக்கு தேங்க்யூ சுகுமார் சார். அண்ட் அருள்நிதி சார், அவர் வந்து நம்பிக்கை நாயகன் நினைக்கிறேன். ஏன்னா படத்துல வந்து அருள்நிதி சார் இருக்காருன்னு சொன்னோடனே எல்லாரும் சொல்றது, ஓ சார் இருக்காரா, அப்ப படம் நல்லா இருக்கும், அப்ப படம் வித்தியாசமா இருக்கும், அப்ப படத்துல ஏதோ இருக்கு. ஸோ இந்த தாட் தான் ஃபர்ஸ்ட் வருது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ அப்படி ஒரு நேம் இருக்கு அவருக்கு, அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்துல ஏதோ ஒன்று இருக்குன்ற நம்பிக்கை. ஸோ கண்டிப்பா இந்த படத்துல இருக்கு, அதனால தான் அவரும் நம்பியிருக்காரு. அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போன ஒரு நம்பிக்கை ஆல்ரெடி எங்களுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ. அண்ட் ஆரவ் என்னோட கோ ஆக்டர், ஸோ சச் அ டெடிக்கேட்டட் ஆக்டர். ஏன்னா அங்கே வந்து நாங்கள் பண்ணும்போது காளி சார் சொன்ன மாதிரி தான், அந்த லொக்கேஷன் போகிறது இப்படி போகலாம் இப்படிலாம் நாங்கள் போயிருக்கோம். அண்ட் அவர் அப்படி போய் மலை மேலே ஏறி அது மேலே மரத்து மேலெலாம் ஏறி அண்ட் ஒரு ஃபால்ஸ், ஒரு ஹியூஜ் ஃபால்ஸ் கீழே நாங்கள் ஷூட் பண்ணும்போது செம்ம குளிர் அப்போது. பட் அவர் வந்து
வந்து உடம்பு ஃபுல்லாக சந்தனத்தை பூசிட்டு ஒரு போஸ்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அங்கே நாங்கள் கூட இருந்து பார்த்ததுனால தெரிஞ்சுது. பட் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தார். அண்ட் சச் வண்டர்ஃபுல் கோ ஆக்டர் ஆல்சோ. கிருத்திகா லொக்கேஷனில் நிறைய கீழெல்லாம் விழுந்து மண்டையில் பாறையிலலாம் கூட அவளுக்கு விழுந்து நடிச்சான்ற மாதிரி அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் அது பாப்பா. ஸோ இப்போ பாப்பா இல்லை, இப்போ க்ரோன் அப், பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு அவங்க தான் படத்தோட என்ன சொல்றது ஹீரோ மாதிரி. ஸோ எனக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஜிவி பிரகாஷ் சார், சச் அ சோல்ஃபுல் மியூசிக். அல்லிப்பூவே சாங் ரிப்பீட் மோட்ல தான் கேட்குறேன். ஐ திங்க் ஹி நோஸ் த வே டு பீப்புள்ஸ் ஹார்ட். அவர் பாடினா அது டைரக்டா வந்து ஹார்ட்ல ஹிட் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஜிவி சார். அண்ட் படத்தோட ஏடிஸ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. சாம், ஏட் அசிஸ்டன்ட், அசோசியேட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சாம் இருப்பாரு. ஏன்னா அந்த லொகேஷன்ல ஒர்க் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நாங்க ஆர்டிஸ்டா எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் டெக்னீஷியன்ஸ்க்கு. அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாதி பேர் கொஞ்சம் பேர் லொகேஷன்ல இருக்க முடியாமலே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் சாம்லாம் இருக்காரு. ஸோ தேங்க்யூ சாம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. யாரையாவது விட்டுட்டேன்னா தெரியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்ததாக இயக்குனர் கணேஷ் விநாயகன் அவர்கள். அப்படியா? அசிஸ்டன்ட் டைரக்டர் பேரை மறந்தோம். 90 பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் அருள்வான் திரைப்படத்திற்கு இந்த விழாவிற்கு வருகை தந்த பத்திரிகை நண்பர்கள், வானொலி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னோட படக்குழுவினருக்கும் எனது நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இதில் நிறைய வலிகளும் இருக்குது, துன்பங்களும் இருக்குது. தகராறு, வீர சிவாஜி, ஹைப்பர் கன்னடத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் தேன், இதுக்கப்புறம் அருள்வான். இந்த அருள்வானுக்கு முன்னாடி 4 படங்கள்லையுமே நான் ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு கால் பண்ணி சான்ஸு கேட்டு படம் பண்ண படம். இந்த படம் தான் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணி படம் பண்ண சொன்ன படம். அதனால் நான் அந்த ப்ரொடியூசரை நான் ரொம்ப ப்ரௌடாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன். சரவணன் சாரை பற்றி சொல்லணும். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், இன்றைக்கி வர முடியல. அவர் சினிமா ரொம்ப ஃபேஷன் அவருக்கு. அதாவது ஒரு சின்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இது வந்து காளி வெங்கடன் லீடாக வச்சு ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசர் தான் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக ஆக்குனார். இல்லை கணேஷ், இதை கொஞ்சம் பெட்டராக கொண்டு வாங்க, டெக்னீஷியனை பெரிய டெக்னீஷியனாக கொண்டு வாங்க, ஜிவி பிரகாஷை உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு இந்த படத்தை பெருசாக கொண்டுட்டு போனார். அவர் வந்து சினிமாவில் வந்து 90 பிக்சர்ஸ்ன்னு வச்சுருக்கிறாரு சார். அது 90 ஃபிலிம்ஸுக்கு மேலே படம் பண்ணணும்னு என்னோட ஆசை. கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஏன்னா அவர் வேறு பிஸ்னஸாக இருந்தாலும் சினிமாவை பற்றி நிறைய யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார் அவர் எப்போதுமே. நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார், இந்த கம்பெனி பெருசாக வளரும். இந்த படத்தை எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னோட படம் எடிட்டர் கிஷோரை பற்றி சொல்லணும். அவர் என்னோட 2வது படம், முதல் படம் அவருக்கு ஸ்டேட் அவார்டு வந்துட்டு அந்த தேன் படம் வாங்கி கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அவருக்கு வந்துட்டு விருது இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன முரண்பாடு இருந்துச்சு அவருக்கும் எனக்கும். இது இல்லை, இப்படி வேணும், இப்படி வேணான்னு. இது ஒரு ஆர்ட் ஃபார்மாகவும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் இல்லாமல் இருக்கும். அதை ஒரு சரியாக முழுமையாக எனக்கு இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ கிஷோர். பெரிய செட் ஒர்க் இல்லாட்டாலும் சின்ன சின்ன ஒர்க்காக இருந்துச்சு. அது ரொம்ப லைவாக ஆர்ட் டைரக்டர் இளையராஜா வந்துட்டு பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் வந்துட்டு லீலாவதி மேடம் ஆக்சுவலி டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஒருன்னு வந்துட்டு ஃபைட் மாஸ்டர், காஸ்டியூமர் கணேஷ், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்துக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா என்னோட 2 கரங்களாக என்னோட உதவி இயக்குநர்கள் இருந்தாங்க. விஜய் வினோர், சாம் ஜோசப், மிதுன்ராஜ், சக்தி, முத்துக்குமார், குழந்தை வேலப்பன், கணேஷ்குமார்,
கிஷோர், இது எல்லாமே என்னோட இருக்கரங்களாக நின்று என் கஷ்டங்களை எந்த பாயிண்ட்லேயுமே வந்துட்டு என்னை விட்டு வந்துட்டு விலகாமல் கடைசி வரைக்கும் கூட இருந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் மிகப்பெரிய இயக்குநர்களாக வருவாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சுகுமார், அவரோட நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் என்னோட நண்பன் அப்படின்னு. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். இந்த படமும் அப்படி தான் வந்துட்டு பயணித்தோம். அவங்களுக்கு விஷுவல் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அவன் எந்த அளவுக்கு எஃபர்ட் வந்துட்டு எடுத்திருப்பான் அப்படின்னு. இந்த கதையை வந்துட்டு நான் அவங்ககிட்ட சொல்லும் போதே ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்துட்டு அவன் தான் லொக்கேஷனை சூஸ் பண்ணான். இங்கெல்லாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு பெட்டராக இருக்கணும். இங்கே வந்துட்டு காளி அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நடைபாதையுமே போகாத இடங்களுக்குள்ளார வந்துட்டு புகுந்து போய் இந்த படத்தை எடுத்தோம். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷுவல் வந்திருக்குது. இதில் வந்துட்டு எல்லாருமே கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இதை வந்துட்டு பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷுவலை கொண்டுட்டு வந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட்டாக ஜிவி பிரகாஷ், அவர் நீண்ட நாள் நண்பர். நான் உதவி இயக்குனர் இருந்த காலத்துலேருந்து எனக்கு உதவி பண்ண மனிதர். எப்போதுமே எதுக்குமே தயங்காமல் எந்த நேரத்துலையும் என்னோடய ஃபோனை வந்துட்டு அவர் அட்டன் பண்ணுவார். நான் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது இதை நாங்கள் வந்துட்டு இந்த சொல்ல முடியாத டிஜிட்டில் தான் அவரோட பேமெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் பரவாயில்ல நீ நல்லா வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த படத்தை பெருசாக நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றால் அதில் 50% அவரோட உழைப்பு இருக்கு. அப்படி ஒரு மியூசிக் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப நன்றி ஜிவி. அடுத்ததாக கிருத்திகா சொல்லணும். இந்த படத்தில் ஆக்சுவலி 3 ஹீரோக்கள். ஒன்று ஆரவ் சார், இன்னொன்று அருள்நிதி சார், அப்புறம் கிருத்திகாவை வந்துட்டு சொல்லணும். ஏன்னா மெயின் கண்டென்ட்டாக வந்துட்டு கிருத்திகாவோட பேஸில் தான் அந்த கதைக்குள்ளார இருக்கும். அவள் பட்ட கஷ்டங்களை நம்மளால் வந்துட்டு சொல்ல முடியலை. அவள் குழந்த தினசரி அவங்க அம்மா கண்ணை பார்த்தோன்னா அவங்க கண்ணு வந்துட்டு கண்ணீர் ததும்பி நிற்கும். ஏன்னா தான் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு. அது அவங்களுக்கு அந்த வலி வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு பெருசாக இருந்ததே தவிர அதனோட அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லா இடத்துலையுமே, அதாவது நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹில்லுலேருந்து கீழே லொக்கேஷனில் கீழே இறங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் கீழே வரணும். கீழே இருந்து மேலே போக முடியாது, 3.5 மணி நேரம் எங்களுக்கு வந்துட்டு செலவாகும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளாரையே ஒரு டென்ட்டு அமைச்சு அதுக்குள்ளார தான் எல்லாருமே ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படி தான் எல்லாருமே ஒரு 18 நாள் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டே இருந்தாங்க. இப்போ சரியான உணவு கிடையாது, நடைபாதை கிடையாது, நிறைய இடத்துல விழுந்துருவா பாப்பா, அப்புறம் நைட்டு அனிமல் இருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி அவள் ஒரே டெடிக்கேஷனாக இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கிறா. அதாவது என்ன சொல்கிறது, இந்த படம் வந்துட்டு எந்த கேட்டகரியில் வந்துட்டு இதுக்கு விருது கிடைக்குதோ இல்லையோ, கிருத்திகாவுக்கு இது வந்துட்டு மிகப்பெரிய விருதாக வந்துட்டு வழங்கும். கண்டிப்பாக ஒரு நேஷ்னல் அவார்டு அவளுக்கு கண்டிப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள் கிருத்திகா. அண்ட் அதுக்கப்புறம் ரம்யா சொல்லணும். ரம்யா வந்து நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 ஹீரோன்னு இருப்பாங்க, இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு. அப்படி வந்து ரம்யா இருந்தாங்க. ரம்யாவுக்கு கால் பண்ணோன்னா அவங்க அங்கேருந்து வரும்போதே சொல்லிட்டாங்க, சார் நான் அந்த வில்லேஜ் படம்லாம் பண்ண மாட்டேன், சிட்டி பேஸில் ஏதாவது கதை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வரேன் அப்படின்னாங்க. சரி ரம்யா நீங்கள் வாங்க, சும்மா ஜென்ரலாக மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் ஆஃபீஸுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கதை கேட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட். பிடிச்சதுனால கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ரம்யா கண்டிப்பாக நீங்கள் மாடர்னாக அடுத்தடுத்து படங்கள் வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்டு ரம்யா பற்றி சொல்லணுன்னா ரொம்ப டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட்டு. நான் 7 மணிக்கு இப்போ ஷார்ட் வைப்பேன். ஏன்னா அந்த சுமார் வந்துட்டு அந்த சன் வர்றதுக்கு முன்னாடி ஷார்ட் எடுக்கலான்டா, நான் மிஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க 6:50க்கெல்லாம் கரெக்டாக வருவாங்க. அதுவும் காஸ்டியூம் மேக்கப்போடு வருவாங்க. வித்தவுட் மேக்கப் தான், ஆனால் பட் லைட்டாக அவங்க மேக்கப் அப்ளை பண்ணிப்பாங்க.
ஆனால் அவ்வளோ காலையில் அந்த குளிரில் அங்கே எந்த வசதிகளுமே இல்லாத ஒரு இடத்துல கூட அவ்வளோ டெடிகேஷனாக வந்து எங்களுக்கு வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா. அண்டு அண்ணன் காளி அண்ணனை வந்துட்டு பற்றி சொல்லணும். அண்ணன் நீங்கள் படத்தில் கொஞ்சமான சீன்கள் வந்தாலும் அந்த படத்தை வந்துட்டு 2-3 இடத்துல ரொம்ப தாங்கி பிடிச்சிருக்கிறீங்கண்ணே. அது ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி, அவர் ஒரு சிறந்த ஆக்டர். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக அண்ணனோட நான் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு காளியன் அண்ணன் அந்த அளவு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்துட்டு எதையுமே வந்துட்டு யோசிக்காமல் உனக்கு பண்ணித்தரேன் வந்து எங்களோட ஜாயின் பண்ண காளியன் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு கோஆர்டிஸ்டாக ஜான் விஜய், விடிவி கணேஷ், ஹரிஷ் உத்தமன், சரவணன் அண்ணன் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆரவ் சாரை பற்றி சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு இந்த கதையை ஆரவ் சார்கிட்ட சொல்லும் போது, சார் இந்த கதையில் 2 இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று குழந்தை, இன்னொன்று கலெக்டர். இது உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு சொல்லி தான் அந்த கதையை ஆரம்பித்தேன். கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் தண்ணி வேணும். அவர் கதை கேட்டுட்டு, சார் இந்த கதையை நம்ம சொல்லாமல் வந்துட்டு யார் சொல்கிறது சார், எந்த இடமா இருந்தானே, இது வந்து ஒரு தனிப்பட்ட கருத்து கிடையாது, இது சொசைட்டிக்குள்ளார நடக்கிற ஒரு கருத்து இல்லை, அதனால் நான் தாராளமாக அந்த படத்தில் நடிக்கிறேன்னு தான் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார வந்தார். பட் அவரோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியாது. ஆனால் அங்கே அந்த 18 நாள் எங்களோட அந்த டென்ட்டில் தங்கிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஒரு டைம் சொன்னால் அந்த டைமை என்ன காஸ்டியூம் கொடுக்குறோமோ அந்த காஸ்டியூமை அங்கே வந்துட்டு நாங்களே சமைச்சு அப்படி தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்றது தெரியாது. கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப டெடிகேஷனாக அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணார். இவர் வந்துட்டு முற்பகுதியில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான போராடுற ஒரு மனிதனாக இருக்கிறாரு. இதனோட 2ஆம் பகுதி செகண்ட் ஹாஃபில் இந்த சொசைட்டிக்கு போராடுற ஒரு மனிதராக தான் அருள் சார் இந்த படத்துக்குள்ளார இருக்கிறாரு. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரவ் சார் இந்த படத்தை நடித்து கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆரவ் சார். ஆக்சுவலி அருள் சாரை பற்றி நிறைய சொல்லணும். கிட்டத்தட்ட என்னோட 2வது படம் சாரோட. ஒரு 14 வருட நட்பு அவரோட எனக்கு. சாரை பற்றி ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ரொம்ப எளிமையானவர், அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப அன்பானவர். அதாவது பெரியவங்க சிறுவங்கன்னு பார்க்க மாட்டாங்க, எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்தக்கூடிய ஒரு மனிதர். இவன் வெற்றி பெற்றவன், இவன் தோல்வி பெற்றவன் அப்படின்னு நினைக்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் கதை பிடிச்சிருந்துச்சுன்னா படம் பண்ணுற ஒரு சிறந்த குணம் கொண்டவர். இது எனக்கு தெரிஞ்சு அருள் சார்கிட்ட இருக்கிற நற்குணங்கள். அப்புறம் இந்த கதையை கண்டிப்பாக அந்த படத்துக்கு வரும் சார், கவலைப்படாதீங்க. ஆக்சுவலி சார்கிட்ட இந்த படத்தோட விஷுவல் நான் பண்ணிட்டு தான் வந்துட்டு காட்டினேன். இந்த சார் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறேன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதை கேளுங்க சார் அப்படின்னா அவர் உடனே வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு கேட்டார் என்கிட்ட. ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தோடனே அவர் என்ன சொன்னார்னா, இது கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய படம் கணேஷ், இதை கண்டிப்பாக வந்துட்டு நான் நடிக்கிறேன் அப்படின்னு தான் இதை ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட இந்த விஷயத்தை கன்வே பண்ணோன்னா ப்ரொடியூசர் அவரும் மீட் பண்ணாங்க. ப்ரொடியூசர்கிட்டையும் ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு பேசி இது பண்ணிட்டாரு. ஆனால் பட்டு சாருக்கு மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே தான் தேனி டிஸ்ட்ரிக்ட்குள்ளாரெலாம் ஒரு 4 நாள் மலைப்பகுதியில் அவரை படாத பாடு படுத்திட்டேன் நான்.
ஒரு ஒரு இடம் மட்டும் வந்துட்டு கூக்கல் பகுதியிலேருந்து கீழே இறக்கணும். அதாவது நாங்கள் மேலே சின்னதாக மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும்போது கேமராமேனுக்கிட்ட வந்துட்டு கேட்டார், சார் கீழே எடுத்தால் நல்லா இருக்குமா மேலே எடுத்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டார். கேமராமேன் வந்துட்டு கீழே எடுத்தால் நல்லா இருக்கணும்னு வந்துட்டு சொல்லிட்டாரு. அவர் கீழே இறங்கினார். இறங்கினதுக்கப்புறம் ரியாக்ஷன்லேயே என்னை திட்டினார், வேற எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த அளவுக்கு ஒரிஜினலாகவே கஷ்டப்பட்டு அதை வந்துட்டு பண்ணோம். அது எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு படமாக பார்க்கும்போது மிகப்பெரிய வந்துட்டு சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்காக நான் கிட்டத்தட்ட அந்த இவ்வளோ வருட நட்பில் எப்போதுமே சொல்லுவார். இப்போ கூட உட்காந்துருக்கும் போது சொன்னார், சுகுமார் டைரக்ட் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு. இல்லை அவர் அப்படித்தான் பேசுவார், ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுவார். ஸோ அதனால எப்போதுமே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் கணேஷ், நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இது அவருக்கு வந்துட்டு பிடிச்ச ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் வந்துட்டு சேரும். இது நான் இதுக்கு முன்னாடி தேன் பண்ணும்போது சக்தி சார் தான் அந்த படத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் மறுபடியும் சக்தி சார்கிட்ட இந்த படத்தை வந்துட்டு காட்டினோம். சக்தி சாருக்கு இந்த படம் ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு இந்த சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் ரிலீஸ் பண்ணுது. இன்னொன்று சென்டிமெண்ட்டாக சக்தி சார் வந்துட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாலே தெரியும். கண்டிப்பாக அருள் சார் எப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணி வந்துட்டு நல்ல கதையை எடுப்பாரோ அதே மாதிரி அவர் பார்க்குற படங்களும் நல்ல படங்களை தான் ரிலீஸ் பண்ணார். இந்த படமும் ஒரு வெற்றி படமாக அவரோட ரிலீஸிங்கில் இருக்கும். மற்றும் கோல்புடி சார், சுபா மேம் சார் வர நாளில் வந்திருக்கிறாங்க, சரண், சரத், அவங்க எல்லாத்துக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒன்ஸ் மோர் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த அண்ணன் வந்துட்டு கலைமாமணி நிக்கில் முருகன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இந்த படம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருகிறதுன்றதுனால நம்ம ஒரு வழக்கம் போல ஒரு சாதாரணமா பேச எல்லா கேள்விகளுக்கும் படம் சார்ந்த விஷயங்கள் பற்றிய கேள்விகளுக்கு அரசியல் நீங்களாக கேள்விகளுக்கு அருள்நிதி அவர்களும் ஆரவ் அவர்களும் பதிலளிப்பார்கள் மற்றும் படக்குழுவினர். சோ நீங்க கேள்விகள் கேட்கலாம். படம் சார்ந்த விஷயங்கள், தனிமனித தாக்குதல்கள் இல்லாத விஷயங்கள், அரசியல், மதம் இதெல்லாம் இல்லாம. நன்றி. ஹலோ, நான் கேட்கிறேன். இல்லை யாருக்கு கேக்குதா? கேக்குதுங்க. எனக்கு கேட்கல. சரி, நிறைய படங்கள்ல நீங்க ஹீரோவா நடிச்சிட்டீங்க. இப்போ வந்து நண்பர் கேட்டதுக்காக வந்து சிறப்பு தோற்றத்துல கலெக்டரா நடிச்சிருக்கீங்க. கலெக்டரோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு அந்த பொண்ணை நீங்க வந்து படிக்க வைக்கிறீங்களா, இல்ல வந்துட்டு அதை மீறி அரசு விதிகளை மீறி தனிப்பட்ட முறையில அனுதாபத்தினால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா? அது மாதிரி என்னது உங்க கேரக்டரை பத்தி விரிவா சொல்லுங்க. இல்ல அதை சொன்னா கதை சொன்ன மாதிரி ஆயிடும்ல. நான் அந்த பொண்ணை என்ன முயற்சி எடுத்து படிக்க வைக்கிறேன்றது அதை நீங்க படமா பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து அவர் என்ன 5 நாள் தான் கூப்பிட்டாரு நடிக்க. அப்புறம் 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு. ஆனா எல்லா நாளுக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. நான் சீரியஸா சம்பளத்துக்காகவோ அதுக்காகவோ பண்ணல. அவர் கதை சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னது வந்து, நான் எவ்வளோ படங்கள் நான் இதுக்கப்புறம் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டா நம்மளை வச்சே படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு என்றைக்குமே அமையாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது நான் ரொம்ப யோசித்தேன். இவர் பெருந்தன்மையாக என்னமோ சொல்லிட்டாரு, எடுத்தோடனே கேட்டோடனே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பயந்தேன், ரொம்ப பயந்தேன். இது எப்படி இது இதாகுமா? ஏன்னா என்னால் அவர் ஆரவுக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவருனால எனக்கும் வந்துடக்கூடாது, அந்த சுயநலமும் இருக்கும்ல. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு 2வது தடவை கேட்கும் போது அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், சரி இது கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு அமையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி இது கண்டிப்பாக பண்ணுங்க, நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும்னு. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டான ஒரு படத்தில் இருந்தோம். எனக்கு ஆக்சுவலாக சுகுமார் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், சார் நல்ல பேர் வரும் சார், நல்ல பேர் வரும் சார்ன்னு. யார் சார், உங்களுக்கா சார்ன்னு கேட்டேன். ஏன்னா விஷுவல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை இருக்குது. இதில் நானோ ரம்யா பாண்டியனோ ஆரவோ
ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க கிருத்திகா தான் இந்த படத்தில் எல்லாமே. அவங்கள சுற்றி தான் எங்கள் எல்லாரோட கதையும். அருண் சார், நீங்க இந்த படத்துல நல்ல பேர் வரும்னு சொன்னீங்க. வம்சத்திலேருந்து எவ்வளவு படம் நடிச்சா கூட இந்த பட தலைப்புல உங்க பேர் இருக்கு, அருண் அப்படின்னு, அருண். இது நீங்க வந்த பிறகு பேரை மாத்துறாங்களா இல்ல முதலே வச்ச பிறகு உங்களை பேருக்கு தகுதி கூட்டாங்க? நான் ஒரு நாள் ஃபுல்லா இந்த டைட்டில் வேண்டான்னு அவர்கிட்ட அவர்கிட்ட டைட்டில் மாத்துங்க நானும் இருக்கேன், இதே டைட்டிலா வச்சிங்கன்னா சரி வருமான்னு. பட் அவருக்கு பொருத்தமா பட்டுச்சு, அதை போய் நம்ம தடுக்க கூடாது இல்ல. இது வேற ஏதாவது சொல்ல வர்றாரு. நீங்க வந்ததே லேட். அவர் எங்க இருக்காரு? நான் 9 மணிக்கு வந்தேன். கார்த்திக் ஒரு நிமிஷம். பல வெற்றி படங்களுக்கு உறுதுணையாக இருந்தவரும் அடுத்து விரைவில் இயக்குநராக அறிமுகமாக உள்ள இப்படத்தின் கலை இயக்குனர் லால்குடி இளையராஜா அவர்களை மேடைக்கிறார். கார்த்திக் யாருக்கு? மேடையில் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது கேள்வி கேட்டால் வேணால் பதில் சொல்லலாம். தனியாக நின்று ஏதாவது பேச சொன்னால் என்ன டாபிக் ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த படத்தில். நன்றி.